Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ராகி கூழ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ராகில அயன், கால்சியம், புரோட்டீன் நிறைய இருக்கு. சோ குழந்தைகளுக்கு இது ரொம்பவே நல்லது. சோ நான் ராகியை நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். சோ நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க முளைக்கட்டி கூட இது மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி அதை அரைச்சி கொடுத்தா கூட இன்னும் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் டே ராகி நல்லா ஊறிடுச்சு. ஊறின ராகியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி விடாமல் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம லைட்டாக அரைச்சாச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்தா அந்த ராகிலாம் ஒழுங்காக அரையாது. பாருங்கள், இது மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடி வச்சுட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் ராகிலாம் பாருங்கள் இன்னுமே அரையாமல் இருக்குது. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ராகிலாம் அரைகிற வரைக்கும் இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டைம் இது மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி பால் எடுத்ததை ஒரு 2 டைம் இது மாதிரி வடிகட்டிக்கலாம். பாருங்கள், லைட்டாக அந்த தோலெல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு 2 டைமு மாற்றி மாற்றி வடித்தோம்னா அந்த தோலும் சேர்ந்து வந்துடும் ஃபில்டரில். ஸோ வடித்ததுக்கப்புறம் நம்ம கூழ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க. குழந்தைங்களுக்கு 6லேருந்து 12 மாதம் கொடுக்குற குழந்தைங்களுக்கு இதில் உப்பெல்லாம் சேர்த்திக்கக்கூடாது. உப்பு, சர்க்கரை அது மாதிரிலாம் எதுவும் சேர்த்திக்காம தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் வெறும் பால் எடுத்துகிட்டு அதை அப்படியே கூழை காய்ச்சி அப்படியே தான் கொடுக்க போகிறேன். நான் எதுவும் உப்பெல்லாம் சேர்த்திக்கல இதில். பாருங்கள், கூழ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கூழ் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. பாருங்கள், லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் விட்டு அதுக்கப்புறம் கொடுத்து பாருங்கள் சாப்பிட்றாங்களான்னு. ஸோ அவ்வளோதாங்க, ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.